මුදමැදදී 6ක් එක්ක අත් අඩංගුවට கோட்டி 400ක குடு தொகையை கொடට ගේන්න ලක්ෂ 25ක් දීලා என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. எனவே கடல் மத்தியில் 6 பேரோடு படகொன்று நேற்று தினம் மடக்கி பிடிக்கப்பட்டது. எனவே அதிலிருந்து 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். எனவே 400 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த போதைப்பொருள் தொகையை அங்கிருந்து விடுவித்து வெளியில் கரை கொண்டு வருவதற்கு 25 லட்சம் ரூபாவும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உனாகூருவே சாந்தவினுடைய போதைப்பொருள் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஈரானியின் கென்னுவே சஜப பிரதேசபா அபேட்சக்கு என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. இந்த போதைப்பொருளை ஈரானிலிருந்து கொண்டு வந்தவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்திட்ட அத்த திகார வியதம் கரலா என்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த தேர்தலிலும் இவர் கைவிரித்து பணம் செலவழித்திருக்கிறார். அது போதைப் பொருளில் பெற்ற பணமா என்பது தொடர்பான சந்தேகம் இருக்கிறது. எனவே சேட்டலைட் போனை குத்திபிலா என்பதாக சுட்டிப்பாடப்படுகிறது. எனவே சேட்டலைட் கையடக்கு தொலைபேசி ஒன்றும் இங்கிருந்து மீட்கப்பட்டதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்தி வருகிறது. தெற்கு ஆழ்கடலில் கைது செய்யப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து 367 கிலோகிராம் போதைப் பொருள் மீட்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் கைது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கையின் தெற்கு கடற்படைக்கு அப்பால் பயணித்துக் கொண்டிருந்த போதும் கடற்படையினரால் 6 மீனவர்களோடு கைது செய்யப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகில் இருந்த 18 பொதிகளில் சுமார் 115 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 261 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருப்பதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த அதிகாரிகள் சம்பவத்தோடு தொடர்புடைய ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தெற்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட கியாருதுவ என்ற ஆழ்கடல் மீன்பிடி படகு நேற்று முன்தினம் இரவும் தங்காலை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் மற்றும் கடற்படையினர் மீன்பிடி படகை சோதனை செய்திருந்தார்கள். எனவே இலங்கையின் தெற்கு கரைக்கு அப்பால் உள்ள ஆழ்கடலில் போதைப்பொருளோடு பயணித்துக் கொண்டிருந்த ஆழ்கடல் மீன்பிடி படகை 19ஆம் தேதி கடற்படையினர் இடமறித்து கைது செய்திருந்தார்கள். சர்வதேச நாடுகளுடனான தகவல் பரிமாற்றத்தின் மூலம் அறிய கிடைத்த தகவலை கொண்டு கடற்படையின் நீண்ட தூர நடவடிக்கை பிரிவினர் விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து இந்த மீன்பிடி படகை கைது செய்திருந்தார்கள். எனவே மீன்பிடி படகில் பயணித்த 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு தங்காலை மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். படகிலிருந்து மீட்கப்பட்ட 18 பொதிகளை சோதனையிட்ட போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் அவற்றிலிருந்தவை போதைப்பொருள் என்பதை உறுதி செய்திருந்தார்கள். குறித்த பொதிகளிலிருந்து 115 கிலோகிராம் ஹெரோயின், 261 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் என 367 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் சந்தேக நபரிடமிருந்து ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றும், நவீன கைத்துப்பாக்கி ஒன்றும், 2 மெகசீன்கள், 2 தோட்டாக்கள் மற்றும் செய்மதியூடான இயங்கும் தொலைபேசி ஆகியன மீட்கப்பட்டிருக்கின்றன. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் 400 கோடி ரூபாய் பெறுமதி மிக்கதென மதிப்பிடப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் வெளிநாடு சென்று தலைமறைவாகியுள்ள பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான உனாகூருவை சாந்த என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை தங்காலை மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்த போதைப்பொருளை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர நேரில் சென்று கண்காணித்திருந்தார். மேலும் இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்த விசாரணைகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த போதைப்பொருள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பிரதி அமைச்சர் அவர்களும் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. எனவே போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போதைப்பொருள் வர்த்தகத்தை இல்லாமல் ஒழிப்பது எமது நோக்கம். போதைப்பொருள் வர்த்தகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. ஆகையால் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் உடனடியாக அச்செயற்பாடுகளிலிருந்து விலகுமாறு பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் தெரிவித்திருக்கிறார். கடற்படையினரால் தெற்கு கடற்பரப்பு அப்பால் ஆழ்கடலில் வைத்து போதைப் பொருளோடு கைப்பற்றப்பட்ட அந்த படகு கடை கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதன் போது அவர் தெரிவித்த கருத்து, தெற்கு ஆழ்கடலில் கடற்படையினர் விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து போதைப் பொருளோடு பயணித்த ஆழ்கடல் மீன்பிடி படகு ஒன்றை கைப்பற்றியோடு சந்தேக நபருடன் கைது செய்திருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளுடனான தகவல் பரிமாற்றத்தின் மூலம் அறிய கிடைத்த தகவலை கருத்தில் கொண்டு கடற்படையின் நீண்ட தூர நடவடிக்கை பிரிவின் விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து இந்த மீன்பிடி படகை
கைப்பற்றியதோடு சந்தேக நபர்கள் கைது செய்திருக்கிறார்கள். இத்தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகளில் குறித்த படகிலிருந்து மீட்கப்பட்டவை போதைப்பொருள் என உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே அதற்கமைய 200 கிலோகிராம் ஐஸ், 100 கிலோகிராமுக்கும் அதிக இறையுன் ஆகியவை மீட்கப்பட்டன. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் சுமார் 400 கோடி ரூபாய் பெறுமதி மிக்கது என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 2 துப்பாக்கியோடும் 2 மெகசின்களோடும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவை திட்டமிட்ட குற்றச்செயலாகும். போதைப்பொருள் வர்த்தகம், துப்பாக்கி கடத்தல் உள்ளிட்ட குற்றச்செயல் அனைத்தும் நாட்டில் பரவலாக இடம்பெறுகிறது. எனவே போலீஸ் முப்படைகள், சகல புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சர்வதேச புலனாய்வு பிரிவின் ஒத்துழைப்போடு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் நேற்று இந்த இடத்துக்கு நேரில் விஜயம் செய்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது தெரிவித்த கருத்தாக அது இருக்கிறது. அந்த வகையில் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் 1500 கிலோகிராம் ஹெரோயின், 15000 கிலோகிராம் கஞ்சா, 32 கிலோகிராம் கொக்கைன், 3000 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள், 631 கிலோகிராம் ஹசீஸ் மற்றும் 40,000க்கும் அதிகமான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டிருப்பதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு 69 T56 ரக துப்பாக்கி, 79 கைத்துப்பாக்கி, 52 ரிவால்வர் மற்றும் ஏனைய வகை துப்பாக்கிகள் 1977 உள்ளடங்களாக 2171 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடற்படையினால் மாத்திரம் 898 கிலோ ஹெரோயின், 5410 கிலோகிராம் கேரள கஞ்சா, 2254 கிலோகிராம் கஞ்சா, 2480 கிலோகிராம் ஐஸ், 33 கிலோகிராம் ஹசீஸ் மற்றும் 16 லட்சம் போதை மாத்திரைகள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. அவை சுமார் 60 பில்லியன் ரூபாய் பெறுமதி மிக்கது எனவும் தெரிய வந்திருக்கிறது. நாட்டில் ஊடுருவியுள்ள போதைப் பொருளை ஒழிப்பதற்கு பொதுமக்கள் அரசாங்கத்துடன் இணைந்து ஒன்றிணைவது அவசியம் என்பதாகவும் நேற்று தினம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர் அவர்கள் இந்த போதைப் பொருளை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் தெரிவித்த கருத்தாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.